இன்னைக்கு நாம பார்க்க போற படம் 2024 வெளியான ஆபிகேல் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, பணத்துக்கு ஆசைப்பட்ட ஒரு கும்பல் பணக்காரனோட பொண்ணை வந்து கடத்திட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு வேம்பயர். சோ அந்த வேம்பயர் பொண்ணு கிட்ட இருந்து அந்த கும்பல் தப்பிப்பாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கதையே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், படத்துக்குள்ள போலாம். படம் கொஞ்சம் லென்த்தா போறனால ஷார்ட்டா சொல்லி முடிக்கலாம்னு இருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குட்டி பொண்ணு அமெரிக்கால ஃபேமஸா இருக்க அந்த பேலட் அப்படிங்கிற டான்ஸ் வந்து ஆடிட்டு இருக்கா. இவதாங்க அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரனோட ஒரே பொண்ணு. இவளுக்கு அடுத்ததான் அந்த கும்பல் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடி முடிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுறா. அங்க வச்சு கடத்துதான் இந்த கும்பல் பிளான் போட்டிருக்காங்க. இப்ப எப்படியோ வீட்டுல இருந்து கடத்திட்டு ஊருக்கு தொலைவா இருக்க ஒரு அரண்மனை மாதிரியான இருக்க வீட்டுல தான் அந்த குட்டி பொண்ணை அடைச்சு வச்சுட்டு அவங்க அப்பன்ட்ட காசு கேட்கலான்னு பிளான் போட்டிருக்காங்க அந்த கும்பல். இப்போ அந்த குட்டி பொண்ணை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க. அந்த கூட்டத்தோட தலைவர் சொல்றான், யாரும் யாரை பத்தியும் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க வேணாம். அது இல்லாம இந்த ஜாப் வந்து 24 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பன்ட்ட காசு வாங்கிட்டு நாம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தோட மொபைலையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். சோ இப்போதைக்கு அந்த பொண்ணை பாத்துக்கிறதும் இந்த வீட்டுக்கு யாராவது வராங்களான்னு மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தோட தலைவர் நாம இன்னும் 24 மணி நேரத்துல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாத்துக்க சொல்லிட்டு இவனும் கிளம்பிட்டான். கட் பண்ணா அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பார் ஒன்று இருக்கும் போல. அங்கேயே உட்காந்து ஒரு சில பேர் சரக்கு அடிச்சுக்கிட்டே அப்படியே ஜாலியாவும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த ஜாக்கெட் போட்டுருக்கிற ஒருத்தி மட்டும் நீங்களா பேசிட்டு இருங்க, நான் போய் அந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டா. அங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணோட கண்ணையும் கையும் ரொம்ப டைட்டா கட்டி போட்டிருக்காங்க. இப்போ கதவை ஓபன் பண்ற சத்தத்தை கேட்ட உடனே அந்த குட்டி பொண்ணு இங்க என்ன நடக்குது, நீங்களா யாரு, எதுக்காக என்ன இங்க கொண்டாந்து கட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு இவ்வளவு சாரி அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த குட்டி பொண்ணு என்னோட கண்ணை ரொம்ப டைட்டா கட்டி இருக்காங்க, அது அவுத்து விட முடியுமான்னு கேட்க இவளும் அவுத்து விட்டுறா. இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் அவளோட சேஃப்டிக்கு வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கிறா. இப்போ என்ன எதுக்கு இங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்க, உங்க அப்பா காசு கொடுத்த உடனே உன்னை ஃப்ரீயா விட்டுருவான், அதுவரை நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்ல, அதுக்கு அந்த குட்டி பொண்ணு எங்க அப்பாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, அதனால நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காதுன்னு சொல்ல, சரி நான் உன்னை இப்போதைக்கு இங்க தனியா விட்டுட்டு போறேன், உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. கட் பண்ணா இந்த பார்ல எல்லாரும் தண்ணி அடிச்சுட்டு ஜாலியா இருக்காங்க. இவனும் அங்க வந்துடுறா. இவதாங்க படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயின் அங்க வந்து அந்த கூட்டத்துல சீனியர் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்ல, எனக்கு அவங்க அப்பாவை பத்தி சுத்தமா தெரியாது, என்ன கொஞ்சம் தனியா விட்டியான்னு அவன் சொன்ன உடனே அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்போ இவன் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இவனும் அந்த பொண்ணை பார்க்க போறான். ஆனா அவன் ரூம்குள்ள போகும்போதே மாஸ்க் போடாம போயிடுறான். அதனால அந்த குட்டி பொண்ணு இவனோட மூஞ்சியை ஃபுல்லா பாத்துருது. இதை பார்த்து டென்ஷன் ஆன இவன் என் மூஞ்சியை ஏன் பார்த்த அப்படின்னு அந்த குட்டி பொண்ணுகிட்டே கன் எடுத்து மிரட்டுறான். இப்போ உன்னோட அப்பா யாரு, சொல்லலைன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்ல, பதிலுக்கு அந்த குட்டி பொண்ணும் அவங்க அப்பா பேரை சொல்ல இவன் அப்படியே ஷாக் ஆகி போயிடுறா. இப்ப இவன் போய் அங்க இருக்கவங்ககிட்ட நான் கிளம்புறேன், என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகி ஏன் என்னாச்சுன்னு கேட்க, உங்களுக்கு வேணும்னா என்னோட ஷேரையும் பிரிச்சுக்கோங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் போய் ஏன் என்னாச்சுன்னு ரீசன் கேட்க, இதுக்கு இவனும் அந்த குட்டி பொண்ணோட அப்பம் பேரை சொல்றான். கேட்ட உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த குட்டி பொண்ணோட அப்பா வந்து அந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் மட்டும் இல்லாம அந்த ஊர்லயே மிகப்பெரிய ஒரு டேஞ்சரானதா அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு அந்த பொண்ணை எங்கேயே விட்டுட்டு போயிடலாம், சோ யாருக்கும் பிரச்சனை வராதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அந்த ரூமுக்கு லாஸ்டா போனவன் என்னால அப்படியே விட்டுட்டு போக முடியாது, அவ என்னோட ஃபேஸ பாத்துட்டான்னு சொல்ல மறுபடியும் ஹீரோயினுக்கு இவனுக்கும் கிளாஷ் ஆகுது. அப்போ நமக்கு இருக்க ஒரே சான்ஸ் அந்த பொண்ணை கொல்றதுன்னு சொல்ல, அதுக்கும் நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா. இன்னும் 22 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள அந்த வீட்ல இருந்து தப்பிக்கணும், சோ எல்லாரும் தனித்தனியா போய் இந்த வீட்ல இருந்து தப்பிக்க வழியே தெரியுன்னு சொன்ன உடனே எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சுறாங்க. இப்போ தனியா ஹீரோயின் பிரிஞ்சு போறா, கூடவே அவளோட கண்ணையும் எடுத்துட்டு போறா. இப்போ ஒரு ரூம்குள்ள போறா. போனா வித்தியாசமான பொருள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அகைன் வந்து அதுல ஒரு ரூம் மாதிரி பிரியுது. அந்த ரூம்க்குள்ளேயும் போறா. போனா அதுக்குள்ள ஒரு பெரிய டோர் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு பெரிய லைப்ரரியே இருக்குங்க. அந்த லைப்ரரியில ஒரு இடத்துல இருந்து மட்டும் சூரிய ஒளி வர மாதிரி இருக்கு. அதே ரூம்ல ஒரு ஸ்டாச்சு இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு கயிறு மாதிரி தொங்குது. அதை பிடிச்சிருக்கிறா. இழுத்தா அந்த சூரிய ஒளி அதிகமா தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன இது இவ்வளவு பெரிய ரூம்ல சூரிய ஒளி வர மாதிரி எதுக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு அங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடுறா. அங்க போனா இன்னொரு ரூம்ல இவங்க கூட்டத்துல இருக்க இன்னொருத்தன் அந்த அரண்மனை நோக்கி யாராவது வராங்களான்னு செக் பண்றா. டக்குன்னு ஏதோ சத்தமாரி கேட்க அந்த ரூமை ஓபன் பண்ணி பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். அவகிட்ட எனக்கு இங்க யாரையும் பிடிக்கல, வேணும்னா நீயும் நானும் சப்போர்ட்டா இருந்துக்கலாமான்னு கேட்க, ஹீரோயினும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. கட் பண்ணா அந்த கூட்டத்துல பிளாண்ட் ஹேரோட இருக்க இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. அவளுக்கு அந்த வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது போல. அதனால அங்க இருக்க ஒரு ரூம்ல டிவி இருக்கு. அதை ஆன் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அப்போ அவங்க கூட்டத்துல அரக்கை சட்டை ஒருத்த போட்டிருப்பாங்க இல்லையா, அவனும் அந்த ரூம்ல இருந்துட்டு இவளை பயமுறுத்த, இவளும் இவனை பார்த்து பயந்து டென்ஷன் ஆகி அவனை அந்த ரூம் விட்டு வெளியே போக சொல்ல, அங்கிருந்து போனவன் கம்பெனி இருக்காம இவனை ஒரு ரூம்ல போறான். அந்த
ரூம்ல இருக்க சோத்துல வித்தியாசமான பெயிண்டிங்லாம் நிறைய வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டே போறான். அந்த ரூம்ல ஏதோ கிச்சன் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றான். பின்னாடி ஒரு டோர் வந்து தானாவே ஓபன் ஆக அதை பார்த்து பயந்து போறோம்னா யார் யாருன்னு கேட்டுக்கிட்டே அந்த ரூம்குள்ள போறான். சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டே போறான். போனா அந்த ரூம்ல ஏதோ பாலடைஞ்ச ரூம் மாதிரி இருக்கு. சரின்னு ஸ்டெப் ஏறி போலான்னு கால் எடுத்து வச்சா கண்ணுக்கு தெரியாத உருவம் ஒண்ணு இவனை காலை பிடிச்சிருக்க. இவனும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு காட்டு கத்து கத்துறான். ஆனா இவன் போடுற சத்தம் அந்த ரூம்ல யாருக்குமே கேட்கல. ஆனா அங்க டிவி பார்த்துட்டு இருந்தவளுக்கு மட்டும் லைட்டா கேட்டிருக்கு போல. இப்ப இவளும் அவனை தேடிட்டே போறா. அதே ரூமுக்கு போறா. ஆனா அங்க ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சதோ அகைன் அந்த கிச்சனுக்குள்ளேயே வரா. போனா அவன் அங்க சேர்ல பேய் மாதிரி உட்காந்துருக்கான். இதை பார்த்து பயந்து போன அந்த பொண்ணு என்னைய பயமுறுத்துறியான்னு அவன் உட்காந்துருக்கிற சேரை உதைக்க அவன் தலை அப்படியே இவ கையில விழுந்துடுது. இதை பார்த்து பயந்து போன அந்த பொண்ணு ஊருக்கே கேட்கிற மாதிரி காட்டு கத்து கத்துறா. இவ சத்தத்தை கேட்டு அந்த தடியை அந்த கிச்சனுக்குள்ள வர அந்த தடியனும் அந்த பாடியை பார்த்து பயந்து போய் என்னாச்சுன்னு கேட்க இவளும் எனக்கு தெரியல, இவனோட தலை அப்படியே அருண மாதிரி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்றா. பயத்துல இருக்க அந்த பொண்ணு போய் மீதி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிடுவான்னு அந்த தடியன்னு சொல்ல எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறா. இப்போ அங்க வந்த எல்லாரும் என்னாச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்க அந்த பொண்ணு எனக்கு எதுவும் தெரியாது, நான் வந்து பார்க்கும்போது இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்ல அந்த கூட்டத்துல இருக்க சீனியர் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வைல்ட் அனிமல் அட்டாக் பண்ணா மட்டும்தான் இப்படி நடக்கும்னு சொல்ல இன்னொருத்தன் இதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டி பொண்ணோட அப்பன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும்னு சொல்றான். இது ஒன்னும் நம்புற மாதிரி தெரியல, எதுக்கும் நாம அந்த பொண்ணை போய் செக் பண்ணி பார்க்கலான்னு ஹீரோயின் சொல்ல இப்ப எல்லாரும் அங்க போறாங்க. கூடவே சேஃப்டிக்கு வந்து கன்னையும் எடுத்துட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த குட்டி பொண்ணு சேஃப்டியா தான் இருக்கு போல. அப்போ இங்க இருக்கிற யாரோ தான் இந்த பொண்ணோட அப்பாவா இருக்கணும், எனக்கு இந்த விளையாட்டு வேணா காசு வேணான்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல கருப்பா இருக்கவன் அந்த வீட்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்றான். போய் கதவை ஓபன் பண்ணா அதுக்கப்புறம் இன்னொரு கதவு இருக்கு. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவனும் என்னென்னவோ பண்றான், இருந்தாலும் அந்த கதவை அசைக்க கூட முடியல. அப்போ அதுல இருக்க தடிய கொஞ்சம் தள்ளு நான் ட்ரை பண்றேன்னு அவனு போய் மோத அந்த கதவை எதுவுமே செய்ய முடியல. இப்போ அந்த கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க. பண்ணும்போது எது ட்ரிகர் ஆகி அங்க இருக்கிற ஜன்னல்லாம் தானாவே லாக் ஆயிடுது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் சரி நான் போய் அந்த குட்டி பொண்ணா பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணோட ரூமுக்கு போறா. போயிட்டு இங்க என்ன நடக்குது இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு நம்ம ஹீரோயின் கேட்க அந்த குட்டி பொண்ணும் அந்த கண்ணாடி போட்டவர் தான் இதெல்லாம் பண்றாரு, அவர் தான் எங்க அப்பாவுக்கு கீழே வேலை செய்யறாருன்னு சொல்ல கரெக்டா அந்த டைம் பார்த்து கருப்பா இருக்கிறவன் வந்து வெளியவான்னு கூப்பிடுறான். வெளியே வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்க அந்த கருப்பா இருந்துகிட்டு என்னோட துப்பாக்கியை யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொல்ல அந்த கண்ணாடி போட்டவன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்ல ஈவனும் சரின்னு ஒத்துக்கிறான். இப்ப ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா போறாங்க. ஒரு 2-3 ஸ்டெப் வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கறா. பார்த்தா அந்த கருப்பை அப்படியே ஜட மாதிரி நிக்க இவளும் மெதுவா அவனை நோக்கி போய் அவனோட ஃபேஸை பார்த்தா அவனோட ஃபேஸ் ஒன் சைட்ல யாரோ கடிச்சு சாப்பிட்டது போல ரத்தம் வேற நிக்காம ஊத்திட்டே இருக்க அந்த இடத்துல இந்த கருப்பனும் செத்து போயிடுறான். கண்ணால பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுது. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கண்ணை எடுத்துட்டு கீழே வரா. கீழே வந்து அந்த கண்ணாடி போட்ட இப்போ நம்ம ஹீரோயின் ஏன் எங்களை இங்க கொண்டு வந்து ஒவ்வொருத்தரா கொள்ற அப்படின்னு சொன்னதுமே மீதி இருக்கிற 2 பேரும் ஷாக்கா பாக்குறாங்க. நீதான் எங்களை இங்க வர வச்சு கொல்ல பாக்குற, எனக்கு அந்த சின்ன பொண்ணு தான் சொன்னா அப்படின்னு சொல்ல இவனும் சிரிச்சுட்டு உனக்கு தான் யார் நம்புறதுன்னு தெரியல, அதனாலதான் அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஆடுற அப்படின்னு சொல்றான். நான் நீ சொல்றதை விட அந்த பொண்ணு சொல்றதை நம்புறேன்னு சொல்றான் நம்ம ஹீரோயின். இதெல்லாம் கேட்ட அந்த தடிய அந்த சீனியர் சொல்றதை கேட்டு அந்த குட்டி பொண்ணை கொல்ல போறேன்னு அவளோட ரூமுக்கு போறான். கட் பண்ணா அந்த குட்டி பொண்ணுக்கு நேரம் கண்ணை வச்சு சுட போக அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து அவனை தடுக்க ட்ரை பண்றா. இப்போ அந்த குட்டி பொண்ணு எந்தவித பயமும் இல்லாம அவளை கட்டி போட்டுருக்கிற சங்கிலி தான் ஈஸியா ஒத்துட்டு இருக்கா. இதை பார்த்த இன்னொருத்தி எல்லாரும் அங்க பாருங்கன்னு கத்த அவ்வளவுதாங்க அந்த குட்டி பொண்ணு வேம்பயரா மாதிரி எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ வெறி பிடிச்ச மாதிரி அந்த தடியனோட முதுகுல ஏறி உட்காந்து அவனோட கழுத்தை கடிக்க போகும்போது கரெக்டா அந்த சீனியர்காரன் கண்ணை வச்சு அந்த வெறி பிடிச்ச பொண்ணோட நெத்தியில ஆணி அடிச்ச மாதிரி ஒரே புல்லட்டை திருக்கி விட அவ்வளவுதாங்க அலசதிரி அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்துடுறா. செத்துட்டான்னு பார்த்தா அகைன் எந்திரிச்சு அப்படியே உட்காந்துடுறா. இப்போ எல்லாரும் பதறி அடிச்சோட நம்ம ஹீரோயின் மட்டும் அவ வச்சிருக்கிற கண்ணை எடுத்து சொல்றா. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்போ உள்ள இருக்க அந்த பொண்ணை உள்ளே வச்சு பூட்டிட்டு சீனியரும் நம்ம ஹீரோயினும் வெளியே வந்துடுறாங்க. இப்போ எல்லாரும் கீழே வந்து அசம்பிள் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நாம தப்பான ஒரு ஆள் அதாவது ஒரு வேம்பயரை கடத்திட்டு வந்திருக்கோம்னு சொல்ல அப்போ அந்த சீனியர் இருந்துட்டு அப்ப முன்னாடி சேர்த்த 2 பேரையும் இவதான் சாவடிச்சான்னு சொல்ல எல்லாரும் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வேம்பயர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்க ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. ஒரு வேம்பயரா இருக்கவங்க இன்னொருத்தர் கடிச்சா அவங்களும் வேம்பயரா மாறிடுவாங்க. அது இல்லாம அவங்க நம்ம மைண்ட ஈஸியா ட்ரிக் பண்ண வச்சு அவங்க சொல்றதெல்லாம் ஈஸியா செய்ய வைப்பாங்கன்னு சொல்ல அப்ப எப்படி அவங்களை கொல்றதுன்னு கேட்க பகல் வெளிச்சம் வந்து அவங்களுக்கு ஒரு நெருப்பு மாதிரி பக்கமா வந்தா கூட கருகிடுவாங்கன்னு சொல்ல எல்லாரும் அவனை கொல்ல ஒத்துக்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் ஒத்துக்கல. இப்போ நம்ம ஹீரோயின் அவ ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்றா. அது இல்லாம அவளை ஈஸியா கொல்லவும் முடியாது. சோ இந்த விளையாட்டுக்கு நான் வரல, சோ நீங்க வேணா போங்கன்னு சொல்ல அவங்களும் அந்த பொண்ணை கொல்ல போறாங்க.
கூடவே இவங்க மரத்தாலான ஒரு குச்சியையும் பூண்டையும் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா இந்த 2 திங்ஸும் வேம்பயருக்கு சுத்தமா ஆகாதான். சரின்னு அவ இருக்கிற ரூமுக்கு போனா அங்க அந்த வேம்பயர் காணோம். இப்போ எதுவும் சத்தம் கேட்டு அந்த 3 பேரும் மேல போறாங்க. போன இந்த வேம்பயர் பொண்ணு தலை தனியா போய் செத்து போனான் இல்லையா, அவனோட பாடியை வச்சுக்கிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்போ இதுதான் அவளை சாகடிக்க கரெக்டான டைம் அப்படின்னு சிக்னல் கொடுக்கவே அந்த வேம்பயர் பொண்ணு இவங்க வந்ததை பாத்துறா. இப்போ அந்த கூட்டத்துல இருக்க இன்னொருத்தி அந்த வேம்பயர் பொண்ணை அட்டாக் பண்ண போக இவளை கீழே தள்ளி விட்டு மேல உட்காந்து நெஞ்சிலேயே குத்துன்னு குத்துறா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, வந்து காப்பாத்துங்கடான்னு சொன்ன உடனே பக்கத்துல வந்த சீனியரையும் கீழே தள்ளி விட்டு இப்ப அந்த தடிய மேல ஏறி உட்காந்துக்கிறா. அந்த தடிய போட்டு இருந்த செயின் அவுத்து அந்த செயின் வச்சு அவளோட நெஞ்சில மாத்தி மாத்தி குத்திக்கிட்டே இருக்கா. இவனோட நெஞ்சில ரத்தம் பொலன்னு வருது. இப்ப பின்னாடி அட்டாக் பண்ண வந்த அந்த சீனியரை அவன் வச்சிருந்த குச்சாலேயே அவனோட தொடையில ஓங்கி குத்திடுறா. இப்ப எல்லாரும் அந்த ரூம்ல இருந்து கிளம்பி ஹீரோயின் இருந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க வரதை பார்த்து நான் தான் ஆல்ரெடி சொன்னேனடா அப்படிங்கிற பார்வை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நிஜமாவே ஒரு நர்ஸ் போல, அதனால அவ வச்சிருந்த மெடிசனை வச்சு அவனோட காலில் இருந்த குச்சியை புடுங்கி போட்டுட்டு அவனோட காலை ட்ரீட் பண்றா. சொல்றா, அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேனே, இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனா நான் ஸ்டார்டிங்ல அவளை கடத்தும் போது நான் போட்ட மயக்கம் இருந்தால அவ கொஞ்ச நேரம் சுயநினைவு இல்லாம இருந்தா. சோ அகைன் நாம எல்லாரும் தனியா பிரிஞ்சு போய் அவளை தேடலாம். யாரு அவளை முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ எனக்கு வந்து வாக்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்ணுங்க, அப்ப நான் அந்த சிரிஞ்சு எடுத்து வந்து மறுபடியும் குத்திடுறேன்னு சொல்றான். இதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இப்ப ஆளாளுக்கு தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. எல்லாரும் தேடுறாங்க. ஆனா எங்கேயும் அந்த வேம்பயரை காணோம். இப்ப அந்த பிளான் முடி வச்சிருக்கிற பொண்ணு அந்த சின்ன பொண்ணை தேடிட்டு போகும்போது தெரியாம செத்து போன பொணங்கள் கிடைக்கிற ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறா. அப்படியே அங்க கட் பண்ணா இப்போ அந்த தடி இருக்க இடத்துக்கு அந்த வேம்பயர் பொண்ணே வந்துருது. டக்குனு இவ பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த வேம்பயர் பொண்ணை வரத பார்த்துட்டு கத்திட்டே வர்றா. இப்ப எப்படியோ அந்த பொண்ணை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வேம்பயர் பொண்ணு அந்த கதவு உடைச்சிட்டு வெளியே வந்துருது. இப்ப இவனும் வேகமா ஓட, ஆனா அந்த வேம்பயர் பொண்ணு ஆடிக்கிட்டே பறந்து வரா. அந்த டைம் பார்த்து அந்த சீனியர் வந்து கதவு திறக்க அந்த நடிகை அங்க இருந்து அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்துறான். இப்ப சீனியர் இருக்கிறத பார்த்து அந்த வேம்பயர் பொண்ணு அவனை துரத்த எப்படியோ அவனும் கீழே விழுந்து கிடக்க நம்ம ஹீரோயினும் அந்த டோருக்கு பின்னாடி நிக்க இப்போ அந்த சீனியர் மேல ஏறி அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் அந்த நீரில் வச்சு குத்தவரா. இதை பார்த்த வேம்பயர் அதை தட்டி விட்டுறா. அது கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருது. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த சிரிச்சை எடுத்துட்டு இருக்க சமயத்துல அந்த சீனியர் என்ன காப்பாத்துன்னு பின்னாடி இருக்க அந்த பொண்ணு கிட்ட சொல்ல அவளும் பின்னாடி இருந்து அந்த வேம்பயர் பொண்ணை தூக்க அவ்வளவுதாங்க அந்த பொண்ணோட கையை பிடிச்சி கடிச்சு வச்சிடறா. இப்போ அந்த வேம்பயர் பொண்ணு அந்த சீனியரை தூக்கிட்டு பறக்க அவ்வளவுதாங்க எங்கிருந்தோ வந்து அந்த தடிய அந்த பொண்ணை கீழே தள்ளி அவன் மேல விழுந்துடுறான். இதே டைம்ல நம்ம ஹீரோயின் அந்த சிரிஞ்சு எடுத்து அவளோட கையில குத்திடுறா. அவ்வளவுதாங்க கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு மயக்கமாயிடுறா. இப்ப அவளை தூக்கிக்கிட்டு போய் ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிடறாங்க. இப்ப அந்த வேம்பயர் பொண்ணு மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே நம்ம ஹீரோயின் அவகிட்ட பேச ட்ரை பண்றா. என்னன்னா நாங்க எப்படி தப்பிக்கிறது சொன்னா நாங்க உன்ன வெளியே விட்டுறோம்னு சொல்ல இந்த வேம்பயர் பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடுது. அந்த பிளான் முடி வச்சிருக்கிற பொண்ணு நீ கடிச்சனால எனக்கு என்ன ஆகும், நானும் வேம்பயரா மாறிடுவேன்னு கேட்க அதுக்கு அந்த வேம்பயரும் நடத்தாலும் நடக்கும்னு சொல்ல அவ்வளவுதாங்க காட்டு கத்து கத்துறா. இப்ப அந்த சீனியர் இருந்துகிட்டு எங்களை மன்னிச்சிரு, உன்னை தெரியாம கடத்திட்டோம்னு சொல்ல நீங்க என்ன கடத்துனீங்களா அப்படின்னு சிரிச்சுட்டு நீங்க என்ன கடத்தலடா, நான் தாண்டா உங்களை எல்லாரையும் பிளான் போட்டு வர வச்சிருக்கேன்னு சொல்றா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்க கூட்டத்தோட தலைவன் என்னோட ஆளுன்னு சொல்ல இப்ப எல்லாரோட உண்மையான வாழ்க்கையை பத்தியும் அவங்களோட உண்மையான பேரை பத்தியும் உங்களை ஏன் வந்து இங்க வர வச்சேன் அப்படிங்கறத பத்தியும் அந்த வேம்பயர் பொண்ணு எல்லார்கிட்டையும் சொல்றா. இதை கேட்ட எல்லாரும் ஷாக்கா பாக்குறாங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டு இருந்த நம்ம ஹீரோயின் இவ்வளவு பேசுறியே இப்ப யாரு கூண்டுல இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு சரி போனா போகட்டும், என்ன இந்த கூண்டுல இருந்து யாரு வெளியே எடுக்கிறீங்களோ அவங்கள மட்டும் உயிரோடு விடுறான்னு அந்த பொண்ணு சொல்ல இதுக்கு எதுவும் ஒத்துக்காத நம்ம ஹீரோயின் நம்ம சீனியரை பாத்துக்க சொல்லிட்டு மீதி 3 பேரும் கீழே போயிடுறாங்க. வேம்பயர் பொண்ணு கம்முன்னு இருக்காம அந்த சீனியரையும் தூண்டி விட்டு என்ன வெளியே விட்டா உன்னை உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ண வைக்க இவனும் திறந்து விட்டுறான். அவ்வளவுதாங்க ஒரே தெல்லுல அந்த டோரோட அவன் போய் கீழே விழ வந்து ஏறி உட்காந்து அவனை கடிக்க போக அந்த நேரத்துல கரெக்டா வந்த நம்ம ஹீரோயின் சூரிய ஒளி படுற மாதிரி அங்க இருக்க டோரை உடைக்க அவ்வளவுதாங்க அந்த பொண்ணோட கை அப்படியே வெடிச்சு தவிர நம்ம ஹீரோயின் சீனியரை கூட்டிட்டு அந்த பெரிய ஹால் மாதிரி இருக்க அந்த லைப்ரரிக்கு போயிடுறா. ஆனா இதுல என்ன பெனிஃபிட்னா என்னதான் அந்த பொண்ணுக்கு ஆனாலுமே அவளுக்கு தானாவே ஹீல் ஆகக்கூடிய அந்த பவர் இருக்கும். அதனால அந்த கை அவளுக்கு அகைன் வந்துடும். இப்போ எல்லாரும் அந்த பெரிய லைப்ரரியில இருக்க சூரிய வெளிச்சத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த வேம்பயரால கடிக்கப்பட்ட பொண்ணு எனக்கு அந்த மெயின் சோர்ஸ் வேணும், அப்போ என்னால இங்க இருக்க டோர்லாம் ஈஸியா ஓபன் பண்ணி நான் ஈஸியா எஸ்கேப் ஆகிறதுக்கு ரூட்டை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல இதுக்கு ஒத்துக்கிட்டு அங்க இருக்கிற 4 பேரும் 2 கேங்கா பிரிஞ்சு அந்த மெயின் சோர்ஸை தேட போறாங்க. இப்போ இந்த வேம்பயர் பொண்ணு ஒரு பாட்டை போட்டு அந்த பிளான் முடி வச்சிருக்கிற அந்த பொண்ணை அவளோட கண்ட்ரோலுக்கு வர வைக்கிறா. அதே போல இவளோட கையும் தானா கீழாக அவ்வளவுதாங்க இவளும் வேம்பயரா மாறிட்டா. இப்போ ஃபுல்லா வேம்பயரா மாறின அந்த பொண்ணு கூட வந்த தடியனோட ரத்தத்தை உறிஞ்ச அவனும் அந்த வலியை தாங்க முடியாம அந்த இடத்துலயே செத்தும் போயிடுறான். இப்போ அந்த வேம்பயர் பொண்ணு ஆடுற மாதிரியே இவளும் ஆட அங்க வந்த நம்ம ஹீரோயினும் சீனியரும் இவளும் வேம்பயரா மாறிட்டதை தெரிஞ்சுக்கிட்டு கீழே இருக்க பெரிய லைப்ரரிக்கு ஓடி அங்க இருக்க சூரிய ஒளியில நின்னுக்கிறாங்க. பின்னாடியே துரத்திட்டு வந்தவ அங்கேயும் வந்துடுறா. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின்
வேம்பையிட்ட இருந்து தப்பிக்க ஒரு சில்வர் தட்டை எடுத்து வச்சிருப்பா. அதை எடுத்து சூரிய ஒளியில காமிச்ச உடனே அவ்வளவுதாங்க, அதில் இருந்த ஒளிய அந்த வேம்பையர் மேல பட வச்சு அங்கேயே அவளோட உடம்பு தெரிச்சு இவளும் செத்து போயிடுறா. இப்போ அங்க புக் வச்சிருக்க ஒரு டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆக அதுதான் தப்பிக்கிற வழின்னு நினைச்சு உள்ள போறாங்க. போனா அது அந்த பில்டிங்கோட மெயின் கண்ட்ரோல் ரூம். இதோட தலைவனும் இருப்பான். இவனும் வேம்பையர்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சீனியர் இருந்துட்டு நீ தானே எங்களை வர வச்சு எங்களை கொல்ல திட்டம் போட்டு கொடுத்தேன்னு கேட்க இவனும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு என்ன வேம்பையரா மாத்திட்டா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணா உன்னோட ஃபேமிலியை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு டீலை போட்டா. அதுக்கு நான் வந்து இவங்க அப்பனோட எனிமீஸ் எல்லாம் வர வச்சு இவங்களை கொல்றது தான் இந்த பொண்ணோட பழக்கம்னு சொல்லிட்டு இப்ப நீ எனக்கு அந்த பொண்ணை கொல்ல ஹெல்ப் பண்ணா இந்த சொத்து சாம்ராஜ்யத்துக்கு நாம தான் அதிபதினு சொல்ல இந்த சீனியரோ கொஞ்சம் பேராசை பிடிச்சவங்க போல இவனும் இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிறான். இதுக்கு ஒத்துக்கிட்ட அந்த சீனியர் அப்போ என்ன கடின்னு சொல்ல இவனும் கடிச்சு அவனோட ரத்தத்தை இவனை குடிக்க வச்சு அவனையும் வேம்பையரா மாத்திடுறான். இங்க இருக்கிற சீனியரே ஒரு பேராசை பிடிச்சவன். அவன் ஆல்ரெடி ஒரு மரக்குச்சி கொண்டு வந்திருப்பான். அதை எடுத்து இவனோட முதுகுல குத்திட்ட இவனும் உடம்பு செதறி அங்கேயே செத்து போயிடுறான். அந்த நேரம் பார்த்து அந்த வேம்பையர் குட்டி பொண்ணு வந்துடுறா. இப்போ அந்த குட்டி பொண்ணையும் இவன் அட்டாக் பண்ண இதுதான் டைம்ல நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தப்பிக்க எல்லோ டோர் அண்ட் விண்டோஸையும் ஓபன் பண்ணி விட்டுட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே ஓடிடுறா. டோரு கிட்ட மாட்டினா நம்ம ஹீரோயினை புதுசா வந்த நம்ம சீனியர் வேம்பையர் வந்து அடி நடிக்கிறான். அடிச்சு இப்ப கீழே தூக்கி போட அந்த நேரம் பார்த்து அங்க வந்த அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயினை தாங்கி பிடிச்சுக்கிறா. அந்த பொண்ணும் அவனுக்குள்ள எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் உன்னை ஃப்ரீயா விட்டுறான்னு சொல்லி ஒரு டீல் போட அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறா. இப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை அட்டாக் பண்றாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு ஆல்ரெடி அடி வாங்கி வீக்கா இருக்கனால இவன் அந்த குட்டி பொண்ணை போட்டு சாவடி அடிக்கிறான். அந்த பொண்ணை அடிச்சது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட நெஞ்சுக்கு மேல வேகமா ஒரு கம்பியை வச்சு இறக்கிடுறான். இப்போ இந்த பொண்ணு சாவடி அடிக்க இப்போ நம்ம ஹீரோயினும் கடிச்சு வச்சிடறா. இவனுக்கு ஒரு டீலை போட்டு அந்த பொண்ணுக்குள்ள நான் உன்னை சும்மா விட்டுறேன்னு சொல்ல இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இவனுக்குள்ள தான் ட்ரை பண்ணுவா. ஐயோ அவனை கீழே தள்ளி அங்க இருக்கிற ஒரு கட்டையை எடுத்து அவனோட நெஞ்சில குத்திட அவனும் உடல் தெரிச்சு அங்கேயே செத்து போயிடுறான். என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு ஹீரோயின் சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினும் நெஞ்சில அடி வாங்கினதை தொட்டு பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல தழும்பே இல்ல. ஏன்னா கடிச்சவன் தான் செத்து போயிட்டான்ல. எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு போக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப அந்த நேரம் பார்த்து அங்க அந்த சின்ன பொண்ணோட அப்பா வந்துடுறான். இப்போ இவனும் நம்ம ஹீரோயினா அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். எடுத்து அந்த சின்ன பொண்ணு நீ இல்லாத போது என்னை இவங்க தான் காப்பாத்துனாங்க, சோ அவங்கள போக விடுன்னு அவங்க அப்படி சண்டைக்கு போக எப்படியோ மனசு மாறி அவனும் நம்ம ஹீரோயினை வெளியே விட்டுறான். அவ்வளவுதாங்க இந்த இடத்துல படம் முடியுது. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதைக்களத்துடன் அடுத்த மூவில சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.